ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாரம்பரியமான மட்டன் கோலா உருண்டை குழம்பு. மண் சட்டியில் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டைக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃபைனாக இல்லாமல் குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் பொரிகடலை, அதாவது 250 கிராம்லேருந்து 300 கிராம் வரை சேர்க்கலாம். பொரிகடலை பைண்டிங்காக நாம் இங்கே சேர்க்குறோம். காரத்திற்கேற்ப மிளகாய் வத்தல், குழம்புல மசாலா பொடி சேர்க்கறனால காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு, மட்டனுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அளவாக சேர்க்கணும், இல்லைன்னா உருண்டை உடஞ்சிரும். நம்ம ஊரில் மட்டனை கொத்தி கொடுப்பாங்க. இங்கே மிஷினில் போடுறதுனால மட்டன் இந்த மாதிரி இருக்குது. நான் இங்கே 700 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். வறுத்த உருண்டைக்கும் குழம்புக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் 2 to 3 தடவை கழுவி அதே மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். மட்டன் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, நறுக்கின கொத்தமல்லி, கொஞ்சமாக துருவின தேங்காய், இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு டிராப் தண்ணி கூட சேர்க்கக்கூடாது. மட்டனில் இருக்க தண்ணியே போதும். இப்போ உருண்டைகளை ஒன்று உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கணும், இல்லைன்னா குழம்புல உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு உளுந்து நல்லா பொரியவும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கவும் ரொம்ப கம்மியாக புளி சேர்க்கணும், இல்லைன்னா புளிக்குழம்பு மாதிரி ஆகிரும். அடுத்து காரத்திற்கு ஏற்ப குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும். குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். அந்த டைமில் குழம்புக்கு தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு, இல்லைன்னா கசகசா சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. உருண்டைகளை ஒன்றா சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்தோன்னே கரண்டியை விட்டு கலரக்கூடாது, உடஞ்சி வந்துடும். 15 to 20 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை குக் ஆயிடுச்சுன்னு எப்படி செக் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது குழம்புக்கு அடியில் இருக்கும். குக் ஆன பிறகு குழம்புக்கு மேலே வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தோன்னே 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். பாருங்கள், இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வேறு சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மட்டன் கொத்துக்கறி மாதிரி சேர்க்குறனால குக்கிங் டைமும் ஈஸியாக இருக்கும், செரிமானமும் ஈஸியாக ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது என் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.